ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏபிசி அல்வா. ஏபிசி அல்வாவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாங்களா? ஆப்பிள், பீட்ரூட், கேரட். அதில் வந்து 200 கிராம்ஸ் முந்திரியும் 200 கிராம்ஸ் திராட்சையும் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 50 கிராம் 50 ml நெய் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்ச வாட்டர் எடுத்திருக்கோம். பார்த்தீங்களா? அந்த பிளெண்ட் பண்ணி வச்ச இந்த வாட்டரை அதுதான். அதுக்கப்புறம் அதோட சக்கை வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம அந்த சக்கையை வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க, எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களா? வச்சுட்டதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு பேன் எடுத்துகிட்டு நெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு முந்திரி நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாம் போடுங்க. போட்டுட்டு வதக்குங்க. வதக்கிட்டக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வந்துட்டக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சக்கையை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதக்க நல்லாயிருக்கும். ஏன்னா எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கணும். நடுவில் நீங்கள் நெய் ஆட் பண்ணணும். ஏன்னா அது வந்து ராஸ்மல், பீட்ரூட்டு, ஆப்பிள், கேரட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கோங்க. பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் வந்து அதோட ராஸ்மல் போகணுன்னா வதக்கினா அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஏன்னா டைம் எடுக்கும். அதனால் ஈஸியாக முடிகிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றினதுனால என்ன ஆகும்னா அதோட ராஸ்மல் வந்து போயிடும். அப்புறம் ராஸ்மல் போயிடுச்சுனாக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க வாட்டரை வந்து போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஏன் ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அது ட்ரையாக இருக்குது. ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணிட்டிங்களா, கிளறி விட்டுட்டே இருங்க. அப்புறம் கடைசி ஸ்டேஜில் வந்து மொத்தமாக போர் பண்ணுங்கள். அந்த வாட்டரை மொத்தமாக போர் பண்ணிட்டக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் தின்னாக வரும். தின்னாக இருக்கும். திக்காக இருக்காது, தின்னாக இருக்கும். நீங்கள் கலர திக்காகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், திக்காக வர ஸ்டேஜில் வந்து இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை. இது வந்து உடம்புக்கு நல்லது. இது வந்து தேவையான அளவு. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, தேவையான அளவு. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஸ்வீட்டு போட்டுட்டிங்கன்னா அது ஸ்வீட் ரொம்ப ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா போக 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 என்ன ஆகும், அது திக்க ஆரம்பிக்கும். அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு திக்காகிடும். அது திக்காகிட்டக்கப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்துட்டக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பிளேட்டிங் பண்ணிட்டு மேலே நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஏபிசி அல்வா பண்ணியிருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.